கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். இன்று 2 காரியங்களை சொல்லி உங்களுக்கு விளக்குகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் அப்படியே செய்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அவருடைய மகனாகிய ஈசாக்கு 26ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமின் நாட்களிலே 26:1-2 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சயத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகி அமலேக்கின் இடத்தில் கோராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நீ போக வேண்டாம் என்று சொன்னார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை போ என்று சொன்னார், போனால் ஆசீர்வாதம். ஈசாக்கை போக வேண்டாம் என்று சொன்னார், போகாமல் இருந்தால் ஆசீர்வாதம். அவன் அந்த இடங்களிலே விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அது மாத்திரமல்ல, அவன் துறவுகளை தூர்த்த போது அந்த துறவுகளிலே பல போராட்டங்கள் இருந்தது. மற்றவர்களுக்கு தண்ணீர் வரவில்லை, இவனுக்கு தண்ணீர் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அதே போல அந்த ஆதியாகமத்தினுடைய 50ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தில் 3 வசனத்திலே 24வது வசனத்தில் சொல்லப்படுவது, யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார். நிச்சயமாக சந்திப்பார், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். 3 காரியங்களை சொன்னேன். ஆபிரகாமை போ என்று சொன்னார், ஆசீர்வாதம். ஈசாக்கை போக வேண்டாம் என்று சொன்னார், ஆசீர்வாதம். இங்கு தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள் யோசேப்பு. அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் போ என்று சொல்லும்போது போக வேண்டும், போகாமல் இரு என்று சொல்லும்போது நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி. ஆண்டவர் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை சொல்லுகிறார், நான் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் என் எலும்புகளை கொண்டு போக வேண்டும். எவ்வளவு அருமையான ஒரு பாருங்கள். சந்திப்பார், கட்டாயம் சந்திக்கும் போது நீங்கள் எலும்பு, அப்படியே அவர்கள் செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய இந்த ஆதியாகம புஸ்தகம் ஒரு வலிமையான புஸ்தகம். அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியது இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தாங்கியது இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அல்லேலூயா. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து அழைக்கப்பட்டோ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவி. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவி. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் நகதானம் வரும் காலங்களில் விளங்க, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து.
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து சீயோனை பணிந்து மெக்கிருசேசுராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து, அல்லேலூயா. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. ஆதியாகம புஸ்தகத்தின் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பற்றிக் கொள்வதாக. God bless you.